இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் மக்களவை தேர்தல் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் முடிகிறது. மதியம் 3 மணி வரை வேட்புமனுக்கள் பெறப்படும். இறுதி வேட்பாளர் பட்டியல் 30ஆம் தேதி வெளியிடப்படும். இனி தேர்தல் திருவிழாக்கள் களைகட்ட தொடங்கிவிடும். அதில் தான் எத்தனை நடிப்புகள், எத்தனை நவரசங்கள், எத்தனை வாய்ஜாலங்கள், எத்தனை வசவுகள், எத்தனை குறுகுதல், எத்தனை கூணுதல், எத்தனை முழக்கங்கள், எத்தனை முக்கல்கள், அவை அத்தனையும் அரசியல்வாதிகளின் அதிகார வெறி, சாதி வெறி, மதவெறி, பாசிச வெறி, சர்வாதிகார வெறிக்கு அடித்தளம் என்பதை தமிழர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் திருவாளர் தமிழர். வெப்ப அலையிலிருந்து வாக்காளர்களை பாதுகாக்க நடவடிக்கை. தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு ஆணையம் அறிவுரை. வெப்ப அலையிலிருந்து வாக்காளர்களை பாதுகாப்பது இருக்கட்டும், இந்த ஊழல் பாசிச மதவெறி அரசியல்வாதிகளிடமிருந்து எங்கள் மக்களை எப்பொழுது காக்கப் போகிறீர்கள் என்கிறார் திருவாளர் தமிழர். மத்திய சென்னை தொகுதியில் ஓய்வு பெற்ற நீதிபதி CS கர்ணன் வேட்புமனு. இவர் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை கொச்சையாக பேசியவராயிற்றே, இப்பொழுதாவது 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேசுவாரா என்கிறார் திருவாளர் தமிழர். சென்னை மதுராவயல் பகுதியில் தாக்குதலில் கார் ஓட்டுநர் உயிரிழந்த விவகாரம். தலைமை காவலர் மீது கொலை வழக்கு பதிய உயிரிழந்தவரின் உறவினர்கள் வலியுறுத்தல். தலைமை காவலர் மீது எப்படி வழக்கு போட முடியும்? போலீசுக்கு அடிப்பதற்கும் தாக்குவதற்கும் உரிமை இல்லையா இந்த நாட்டில் என்று காவல்துறையினர் கேட்கப் போகின்றனர் என்கிறார் திருவாளர் தமிழர். பாஜக வேட்பாளர் பட்டியலில் வருண்காந்தி உட்பட 17 MPக்களுக்கு வாய்ப்பு மறுப்பு. வருண்காந்தி மதவரியை தூண்டி பேசுவதில் மன்னராயிற்றே, அவருக்கு எப்படி பாஜகவில் சீட்டு கிடைக்கவில்லை என்று கேள்வி கேட்கிறார் திருவாளர் தமிழர். நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்தை ஒதுக்கியது தேர்தல் ஆணையம். பேச்சில் வல்லவர்களுக்கு மைக் சின்னத்தை ஒதுக்கியது சரியானதுதான் என்கிறார் திருவாளர் தமிழர். மத்திய அரசு அனுமதித்ததும் முருகன் ஜெயக்குமார் பயஸ் 1 வாரத்தில் இலங்கை அனுப்பி வைக்கப்படுவர். உயர் நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். உலகத்தில் தமிழனாய் பிறந்ததினால் எத்தனை துன்பங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது என்று வேதனையோடு கேட்கிறார் திருவாளர் தமிழர். திமுக ஆட்சியில் 2 ஆண்டுகளில் ரூபாய் 30,000 கோடி கொள்ளை. எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி விமர்சனம். உங்க ஆட்சியிலே நீங்க சம்பாதிச்சதை விட இது கூடுதலா குறைவா என்று விளக்கமாக சொல்லுங்கள் பழனிசாமி அவர்களே என்று துணிந்து கேட்கிறார் திருவாளர் தமிழர். வெள்ள பாதிப்புகளுக்கு நிதி தருவதாக போனில் தெரிவித்த பிரதமர் மோடி ஏமாற்றிவிட்டார். முதல்வர் MK ஸ்டாலின் குற்றச்சாட்டு. உங்கள் கணக்குகளில் 15 லட்சம் ரூபாய் கள்ளப்பணத்தை மீட்டு கொண்டு வந்து போடுகிறேன் என்று சொன்ன மோடி நாட்டு மக்கள் எல்லோரையும் தான் ஏமாற்றி இருக்கிறார் என்று ஆதங்கத்தோடு சொல்லுகிறார் திருவாளர் தமிழர். தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவின் மகள் கவிதாவுக்கு ஏப்ரல் 9 வரை 14 நாள் நீதிமன்ற காவல். டெல்லி திகார் சிறையில் அடைப்பு. பாஜக எதிர்கட்சிகளை அடக்கி ஒடுக்க அமலாக்கத்துறையை பயன்படுத்தி வருகிறது என்ற கோபம் நமக்கு இருந்தாலும் கவிதா போன்ற அரசியல்வாதிகள் சிறையில் அடைக்கப்படுகிற பொழுது அவர் மீது நமக்கு பரிதாபம் வரவில்லை என்கிறார் திருவாளர் தமிழர். அதிக கோடீஸ்வரர் வசிக்கும் நகரம். பெய்ஜிங்கை பின்னுக்கு தள்ளி 3ஆம் இடம் பிடித்தது மும்பை. ஏழைகள் நாட்டில் பணக்கார நகரம் மும்பையோ என்கிறார் திருவாளர் தமிழர். ஜூலியன் அசாஞ்சவுக்கு மரண தண்டனை விதிக்க கூடாது. நாடு கடத்தல் விவகாரத்தில் அமெரிக்க அரசிடம் உத்தரவாதம் கோரும் பிரிட்டிஷ் நீதிமன்றம். உலகில் நீதிக்காக போராடும் ஜூலியன் அசாஞ்சவுக்கு ஆதரவாக குரல் கொடுப்போம் என்கிறார் திருவாளர் தமிழர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.